இந்த லாஸ்ட் கமெண்ட் நானா சொல்ல. பட் ஆனா நீங்க இத பாருங்க. இது படிச்சு நீங்க பாருங்க. பரவாயில்ல படிச்சு சொல்லிருங்களேன் ப்ளீஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா தம்பின்னு சொல்றீங்க. ஆனா தம்பி என்ன கழுத்துல கிஸ் பண்ணுவாங்களா? தம்பி கழுத்துல கிஸ் பண்ண மாட்டானா? ஏங்க உங்க புள்ள உங்க கழுத்துல கிஸ் பண்ண மாட்டானா? ஒரு பையன் கிஸ் பண்ண மாட்டானா? அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண மாட்டானா? உங்க கூட பிறந்த தம்பி உங்க கழுத்துல வந்து கிஸ் பண்ண மாட்டானா? என்னங்க செட் பண்றீங்க நீங்க இந்த உலகத்துக்கு? ஒரே அம்மா வயிற்றுல பிறந்த அக்கா தம்பி அப்படி இருக்கலாம், ஆனா பிறக்காத அக்கா தம்பி அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரேம் என்ன நினைக்கிறீங்க நீங்க எலிமினேட் ஆகி போகும்போது? அவங்க கிட்ட நான் வேற எதுவும் எதிர்பார்க்க, அதுதாங்க பார்வதி இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் சிரிப்பாங்க. அவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? பல நாளா வந்து ரொம்பவே இந்த எவிக்ஷன் வந்து இழுத்துட்டு இருந்தது. ஃபைனலி இட் ஹேப்பன். அன்பு கேங் லீடர் கனி எவிக்டட். எனக்கு பார்வதியோட பிஆர் கேங் பண்ண மாதிரி தான் இருக்கு. வெளியில வந்து தான் தெரியுது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதும் அடுத்தவங்களை கேவலப்படுத்துறதும் தான் ஒரு பிஆர் டீமாக அவங்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு மட்டும் தட்டி தன்னை உயர்த்திக்கிற ஒரு இதுன்னு. பச்சோந்தி சாண்ட்ரா. விஷ பாட்டில் சாண்ட்ரா. இல்லை உங்ககிட்ட வந்து கிளம்பும்போது உங்ககிட்ட வந்து சாரி கேட்டாங்கல்ல, அது ரொம்ப ஜென்யூனா. ஐயோ, அது உண்மை இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ அவங்க சொல்லுங்க பழகிட்டேன்னா மன்னிச்சிட்டேன்னா எனக்கு போயிடும், சே பரவாயில்லன்னு நான் மன்னிச்சு விட்டுருவேன் எனக்கு. ஆனால் அவங்களுக்கு தான் அது போகவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நான் அப்படி என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு கேட்டு சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும். இந்த டாஸ்க் வந்து 2 வகையா நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து கேட்டகரிஸ், அதாவது நான் ஒரு வேர்ட் கொடுத்துருவேன், அந்த வேர்டுக்கு யார் சூட்டபிளாக இருக்காங்களோ. இன்னொன்று வந்து காமெண்ட் செக்ஷனோட ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி. இந்த கொசு தொல்லை தாங்கலடா, இது யாருக்கு சொல்லுவீங்க? இந்த கொசு தொல்லை தாங்கல. ஓகே, அதனால் சுபிக்ஷாக்கு சொல்லலாம், அவள் பாட்டு பாடி எங்களை கொடுமைப்படுறதுனால. ஓகே ரைட். விஷ பாட்டில் சாண்ட்ரா. எனக்கு அவங்கள அப்படி தோணும். ஓகே. ஆக்சுவலி வந்து எவிக்ஷன் டைம்ல வந்து கடைசியாக நீங்கள் கிளம்பும்போது கூட சாரிலாம் கேட்டாங்க. ஆனால் அது அந்த கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியலங்க. எனக்கு இப்போ இன்டர்வியூஸில் தான் நான் அது கேள்விப்பட்டேன் நான். இல்ல உங்ககிட்ட வந்து கிளம்பும்போது உங்ககிட்ட வந்து சாரி கேட்டாங்கல்ல, அது ரொம்ப ஜென்யூனா சொன்ன சாரி மாதிரி இல்ல. இல்ல எனக்கு அப்பவுமே இல்ல. எல்லாம் சொன்னாங்க. அது சாரினா அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்போ எனக்கு அது தோணல. ஐயோ, அது உண்மை இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு அப்போ அவங்க ஏன் சொல்லும்போது. அவங்க உங்க மேல ஒரு வன்மம்? அன்னைக்கு அது அவங்க கிட்ட தாங்க கேட்கணும் உண்மையிலே. எனக்கு அப்படி அவங்க கிட்ட தீரா பகையோ வன்மமோ சத்தியமா கிடையாதுங்க. மனசார சொல்றேன், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு எவ்வளோ அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் என்னால ஒருத்தவங்களை ஈஸியா மன்னிச்சிட முடியும், அவ்வளவுதான். ஓகேவா? வருத்தங்கள் இருக்கும், ஆனா நான் பழகிட்டேன்னா மன்னிச்சிட்டேன்னா எனக்கு போயிடும், சே பரவாயில்லன்னு நான் மன்னிச்சு விட்டுருவேன் எனக்கு. ஆனா அவங்களுக்கு தான் அது போகவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நான் அப்படி என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு கேட்டு சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். மேபி அவங்க கண்டிப்பா வெளில வரும்போது கேட்டு சொல்றேன். அழுமூஞ்சி. அழுமூஞ்சி பிக்கல்ஸ். ஆமா, என்ன ஆச்சு அவருக்கு? நல்லா தான் இருந்தாரு, ஏன் திடீர்னு? அவருக்கு பரவாயில்லங்க. எல்லாம் கோவப்படுறாங்க ஒருத்தவங்க, எனக்கு டக்கு டக்கு நான் சிரிச்சிருவேன். அழுகிறதும் ஒரு அழகான எமோஷன் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அது வந்து நிறைய பேர் ஏன்னா நம்ம உலகம் முழுக்க நம்ம அழுகிறது தப்பு. ஈவன் எனக்குமே, நானுமே அழுகாம இருக்கணும்லாம் நினைச்சிருக்கேன். அப்போ பிகாஸ் பரவாயில்ல கனி அழுகிறது தானே சொல்லும்போது எனக்கு சரி, நான் பரவாயில்ல, இப்போ என்ன, அதுவும் ஒரு எமோஷன் தானே, எல்லா எமோஷன் போலவும் அப்படிதான். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி when men cry, அது இன்னும் டிஃபரெண்டாவும் பாக்குறாங்க. பார்க்கறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அழுது முடிச்சு உங்க மனசுல இருக்க பாரம் இறங்குனா அது பண்றது தப்பு இல்லையே. சுயநலவாதி. திவ்யாவை சொல்லுவேன், சுயநலவாதின்றது இல்லை. அவங்க தம் மேல இருக்க தப்பை ஒத்துக்க மாட்டேன். நான் தான் கரெக்ட், எந்த தான் சரி, என் பாயிண்ட் ஆஃப் வியூ யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு பாருங்க இப்படி பேசிட்டாங்கன்னா, இப்படி இது தப்பா நடந்துச்சு, இந்த இடத்துல நீங்க அப்ப என்ன தெரியுமா பண்ணீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஹர்ன்றதுனால அந்த சுயநலம் அப்படின்னு சொல்றேன். ரைட். கன்னிங். கன்னிங் பார்வதி. எக்ஸ்பிளனேஷன். ஓகே. தீப்பெட்டி. நம்ம கானா வினோத் பட்டு கொளுத்தி போட்டு அவர் தான் சண்டை நடந்து அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அவர் பண்ணுவார் ஜாலியா. பச்சோந்தி. சாண்ட்ரா. தந்திரவாதி. எனக்கு எல்லாம் இப்படி ஒரு நெகட்டிவிட்டி, சோ மச் நெகட்டிவிட்டி, அப்படி இதுக்குள்ளதான் போவீங்களா? போதும், அப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இருக்கு. நல்லதாவும் ஏதாவது கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, எல்லாம் ஆனஸ்ட். அரோரா செல்லக்குட்டி. எஸ், அரோரா ஆனஸ்ட், பயங்கர ஆனஸ்டா இருக்கு. ஓகே. இது வந்து क्वेश्चंस வந்து நீங்க கேட்கணும் குயிக்கா. அவங்க ப்ராபபிலி வெளில வரும்போது இதை நாங்க வந்து வெட்டி காட்டிடுறோம் உங்களுக்கு. கானா வினோத்துக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஏன் சார் டாஸ்க்னு வந்தா மட்டும் அப்படி பிரச்சனை பண்றீங்க, சண்டை போடுறீங்க, அன்ஃபேரான விஷயங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கணும். ஓகே. கம்ருதன். ஏன் வந்து பெண்கள் மேல உங்களுக்கு அவ்வளவா மரியாதை இல்லை அப்படின்னு கேட்கணும். லைக் நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மேல மட்டும் ஒரு பெண்களை ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றாருல. ஆமா, இப்போ ரீசெண்டா கூட நான் பொண்ணு மாதிரி அழுதுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் பொண்ணு இல்ல அழுகிறதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. யா அதுதான் சொல்றேன். அது வந்து அந்த மாதிரி ஏன் ஒரு எண்ணம் இருக்கு? அது கமருதீன். பார்வதி.
பார்வதி கிட்ட கேட்கறதுக்கு கேள்வி 1 2 எடுத்து சொல்ல இது விட்டுருங்க. பார்வதி கிட்ட நான் கேட்டா மட்டும் அவங்க கிட்ட என்னங்க இது எப்படிங்க உங்களால இப்படியெல்லாம் இருக்க முடியுது? ஐ டோன்ட் நோங்க. அவங்ககிட்ட கேட்கவே வேண்டாம். என்ன இருக்குங்க கேட்க? நோ. அரோரா. அவங்க ஃப்ரெண்டா கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்காம, இல்ல கேட்டாலுமே அத சபைக்கு கொண்டு வந்தும் கேட்குறாங்கன்னு தோணும். ஒரு சில இடங்கள்ல. அது ஏன் பண்றீங்க? நான் உள்ளயுமே கேட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு அவங்க ஒரு ஆன்சர் சொன்னாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஆமா. எனக்கு வந்து ஏன் வந்து அங்க ஒரு வாட்டி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், கேட்டுருங்க. அவங்க எனக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பி, சரியான பதில் கிடைக்காதுன்னு நம்பி வேற ஒரு இடத்துல அது சரியா இருக்கலாம். பட் எனக்கு அவங்க கிட்ட இருக்கிற கொஸ்டின் அது. குவெஸ்சன் அதுதான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில மீம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அதாவது ரீசெண்டா நீங்க போன லைவ்ல இருந்தோ இல்ல இன்டர்வியூஸ்ல இருந்தோ எடுத்தது. மீம்ஸ் வந்து என்னன்னா, பல நாளா வந்து ரொம்பவே இந்த எவிக்ஷன் வந்து இழுத்துட்டு இருந்தது. ஃபைனலி இட் ஹேப்பன். அன்பு கேங் லீடர் கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மீம். யாரோ எனக்கு பார்வதியோட பிஆர் கேங் பண்ண மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு வந்தது. ஃபைனலி அன்பு கேங் தலைவி. ஃபர்ஸ்ட் நான் அன்பு கேங் தலைவியே கிடையாது. அங்க அன்பு கேங்னே ஒண்ணு கிடையாது. அது நான் திருப்பி எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்பா இருக்கிறது மட்டுமே ஒரு அன்பா இருக்கிறவங்க அன்பானவங்க எல்லாம் ஒண்ணா இருந்தா அதுக்கு அன்பு கேங் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தலைவி நான் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோட அந்த எவிக்ஷன் வந்து ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்ததுலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் அப்படி ஒரு ஆளே கிடையாது. இப்போ போயிடுவாங்க, அப்போ வாரம் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஸோ இது வந்து முகாந்திரமற்ற ஒரு இதுன்னு நினைக்கிறேன். புரியுது. ஸோ அந்த மீம்லாம் வந்து இப்போ சொன்னீங்கல்ல இந்த பிஆர் அப்படின்ட்டு இந்த ஒரு பிஆர் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு இருக்குல்ல. எஸ்பெஷலி பார்வதியோட பிஆர் அண்ட் திவ்யாவோட பிஆர்லாம் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து டவுன் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பார்வதி பிஆர் பார்வதி கூட உள்ள அங்கங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்பப்போ பேசும்போது. மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க பயங்கரமாக பிஆர் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உள்ளேருந்து பார்க்கும்போது பிஆர்னா என்னென்னா அவங்கள பற்றி பயங்கரமாக உயர்த்தி சொல்லிக்குவாங்க போல இருக்கு. ஒவ்வொன்று அவங்க புகழ் பாடுவாங்க, அவங்க தான் சூப்பர்னு சொல்லுவாங்க அப்படின்னு. வெளியில் வந்து தான் தெரியுது அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதும் அடுத்தவங்களை கேவலப்படுத்துறதும் தான் ஒரு பிஆர் டீமாக அவங்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு மட்டம் தட்டி தன்னை உயர்த்திக்கிற ஒரு இதுன்னு. எனக்கு திவ்யாவோட இது நான் எதுக்குள்ளேயுமே போகலை இல்லைங்க. எனக்கு அதனால தெரியல. பார்வதியுமே நான் ஏன் விஷயம் வச்சு நான் சொல்கிறேன். புரியுது இல்லை எப்படிடா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு திவ்யா அது எதுவுமே நான் பார்க்கல. என்ன அவங்க உயர்த்திக்கிட்டாங்க நிறைய மீம்ஸ் பார்த்தோம், நிறைய பார்த்தோன்னா தானே நமக்கு அது தெரியும். எனக்கு அப்படி இல்லை, பார்க்கல. Personally, I felt Kani is loved by all women irrespective of age. I support Kani because of her moral values. Kani represents us. அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆப்வியஸ்லி நம்மளை பற்றி நல்லா சொன்னால் சந்தோஷமா இருக்கு. நான் இல்லை எப்படி நான் சொல்ல போகிறேன், ஹாப்பியாக இருக்கு. யார் போட்டாங்களோ யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ். சூப்பர். Kani Thiru didn't lose Big Boss. Big Boss lost a good contestant. Too calm and chaos, too decent for drama. In this game, she's a respect and அவங்களுக்கு வின் வேண்டாம். அவங்க அமைதியாக இருந்தது தான் அவங்களோட பெரிய லாஸ்னா அது வந்து லாஸாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக அது தோணுச்சுங்க. நான் என்ன நினச்சேன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டுமே நான் வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இட் மீன்ஸ் அ லாட். எனக்கு எண்ட் ஆஃப் த டே எனக்கு வின் வேணாம் இல்லை, நான் வின் பண்ணிட்டேன், இவ்வளோ ஹார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஆடியன்ஸை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டுட்டாங்க விக்கி. ஐ எம் voting ஃபார் விக்கி. கிவிங் அப் ஆன் வினோத், பாரு, சாண்ட்ரா, திவ்யா அண்ட் த ஈவில் ட்ரியோ. ஈவில் ட்ரியோ யார்? அதுதான் சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பாரு அப்படின்ட்டு. ஓகே. எனக்கு எனக்கு அதை பற்றி தெரியலங்க அந்த விஷயம். பிக்கல்ஸ் வந்து எனக்கு வினோத் சாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் லைக் நல்லா ஜாலியான, அவர்கிட்ட இருக்கிறது அந்த கோவம் திடீர்னு பேசிடுறது, அது மற்றபடி இயல்பான மனிதர், ரொம்ப வெளிப்படையான மனிதர். கோச்சிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து சாரி கேட்டால் அது உண்மையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அவரை பார்த்துருக்கேன், நான் உள்ளே இருந்த வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கிறது. பட் விக்கல்ஸுக்கு ஓட் பண்ணுறாங்க, விக்கல்ஸுக்கு விக்கல்ஸ் வின் பண்ண முயற்சி பண்ணாங்க. எனக்கு அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. பிகாஸ் ரொம்ப தங்கமான மனுஷங்க. நல்ல வெளியில் அவரை பற்றி எப்படி தெரியுது என்னன்னு எனக்கு தெரியல. உள்ளே பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பியூராக ஒரு சோல் இருக்க முடியுமான்னு நான் ரொம்ப வியந்த ஒரு மனிதர். ஓகே. பிக் பாஸ் வீட்டில் சமைச்சு போட தான் வந்தாங்க. இப்போ கனி வெளியில் வந்துட்டாங்க, திரும்ப வாங்க சமைச்சு போட. கண்டிப்பாக சமைச்சு போடணும். அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னா அது கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டுக்காமல் நான் சமைச்சு போட்டு போவேன். அவ்வளோதாங்க. நான் சமைச்சு போட்டு என்ன சாப்பிட்றாங்களா, சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா இருக்கட்டும். சாப்பாடு விஷயத்துலலாம் வந்துட்டு இதுக்காக சமைக்க மாட்டேன், இதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்லாம் என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஓகே.
இந்த ஃபேமிலி வீக் வந்தப்போ அமித்தோட டாட்டர் வந்து சொன்னாங்களே, சீட்டிங் பாரு அப்படின்ட்டு. ஆமாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறமா வந்து நெறைய பேர் சீட்டிங் பாரு இல்ல. அந்த வார்த்தை கூட சொல்லாமான்னு தெரியல. பாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு ஓகே. இருக்காங்க. ஆ. இந்த மாரி காமெண்ட்ஸ் வந்து பேர் வச்சு வந்து வருதுல்ல. அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது வேணாம் தாங்க நினைப்பேன். ஈவன் நான் வந்து தெருல வெளியில வரும்போது என் பொண்ணு 2 இடத்துல அவங்கள வந்து ஒருமையில கூப்பிட்டாங்க ம். பாரு. ம். ஸோ நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன் வந்துட்டு, "அப்படி கூப்பிடாத, அப்படி ம். சொல்லாத கண்ணான்னு." "இல்லம்மா எனக்கு கோவம் வந்துச்சு சாரின்னா." எவ்வளோ கோவம் வந்தாலும் அத சொல்லக்கூடாது. உன் கேரக்டர் புரியுது. என்னன்றது அது ம். டிஃபைன் பண்ணும். வாங்க போங்கன்றதுக்கு மீறி உன் கருத்த நீ முன்வைக்கலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா மரியாதையா சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நான் நினைக்கிறேன். ம். சில நேரங்கள்ல வந்துட்டு சரியா கூப்பிடணும், சரியா பேசணும். தப்பு பண்றாங்கன்றதுக்காக நம்ம தப்பா ஒண்ணு பண்ணிட்டோம்னா, அதுல நம்மளும் இறங்கிட்டோம். ஆ. இறங்கிட்டோம். ஓகே. இந்த ஃப்ரேம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எலிமினேட் ஆயி போகும்போது. இது என்ட்ட காட்டுனாங்க. எனக்கு பார்வதி சிரிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு வினோத் சார் அப்படி சிரிச்சிருக்க மாட்டாரு. அவரு வேற ம். ஏதோ எக்ஸ்பிரஷன் இந்த புரியுது. இடத்துல ம். கேப்சர் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது தவிர்த்து, வினோத் சாருக்கு வந்து நான் வெளியில போனதுல வருத்தம் இல்ல, அவருக்கு அழுகல, வருத்தப்படல அப்படின்னு சொன்னா கூட எனக்கு ம். பரவால்ல. ஏன்னா அவருக்கு தேவையில்லன்னு நான் யோசிச்சுக்கலாம். ஆனா நான் போனதுக்காக சந்தோஷம் கண்டிப்பா பட்டுருக்க மாட்டேன். அப்படி சிரிச்சிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த சைடு அவங்க சிரிச்சாங்களே. அவங்க கிட்ட நான் வேற எதுவும் எதிர்பார்க்க அதுதாங்க பார்வதி. பார்வதி இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் சிரிப்பாங்க. அவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவங்க ஆனா நான் சிரிக்கல. நான் சாண்ட்ராக்காக தான் சந்தோஷப்பட்டேன்னு ஒண்ணு சொன்னாங்களாம். அதுதான் பார்வதி கிடையாது. அந்த அந்த நடிப்பு வேணாம். எனக்கு நடிக்காம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்தா புரியுது. பார்வதி. நாம ஹேட்ஸ் ஆஃப். ஆனா நீ நடிச்சிட்டன்னா அது அது நல்லா இல்ல. அவ்வளோதான். புரியுது. ம். ஓகே. ஐ லைக்ட் ஹர் இன் சிடபிள்யூசி. ஆனா இப்போ வந்து ஐ அம் வெரி ஹேப்பி. ஷி இஸ் லெஃப்ட் த கேம். அ ஆஃப்டர் ஹர் எக்ஸிட் இப்ப தான் எல்லாருமே இண்டிவிஜுவலா விளையாடிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? உள்ளயுமே எல்லாரும் யாரும் யாரோட கேமையும் யாரையும் மாத்த முடியாதுங்க. ம். இப்போ ஆ இது ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. நான் யார் கேமையும் மாத்துனதில்ல. யாரும் என் கேம மாத்துனதில்ல. நாங்க ம். எங்க கேம் விளையாடிக்கிட்டே தான் இருந்தோம். இந்த முகாந்திரமற்ற குற்றச்சாட்டுல இதுவும் ஒண்ணுன்னு நான் பார்க்குறேன். எந்த இடத்துல நீங்க இப்படி விளையாடு, நீ அப்படி விளையாடு, இந்த இடத்துல இவங்கள எவிக்ட் பண்ணு. ம். ஏதாவது ஒரு இடம் சொல்ல சொல்லுங்க. நாங்கலாம் இத பேசிக்கிட்டோம். அந்த மாரி ஒரு இடம் கூட இல்ல. சும்மாவே சொல்றாங்க. அந்த சைடு இருக்கிற குற்றச்சாட்ட அப்படியே எடுத்துட்டு நீங்க எந்த இடத்துல இப்படி இப்படி பண்ணு அப்படி பேசியிருக்கவே மாட்டோம். அவங்கவங்க கேம் தான் விளையாடியிருப்போம். அதான் ஓகே. உண்மை. இந்த லாஸ்ட் கமெண்ட் நானா சொல்ல. பட் ஆனா நீங்க இத பாருங்க. இது படிச்சு நீங்க பாருங்க. பரவால்ல படிச்சு சொல்லிருங்களேன் ப்ளீஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வருத்தமும் இல்ல. நிஜமாவா? ஆனா சொல்லுங்க. எனக்கு பேச இது கஷ்டமா இருக்கு. இது ஏன் வந்து இந்த மாரி ஒரு கமெண்ட் பரவால்ல சொல்லுங்க. போட்டாங்கன்ட்டு. அதானே. அக்கா, தம்பின்னு சொல்றீங்க. ஆனா தம்பி என்ன கழுத்துல கிஸ் பண்ணுவாங்களா? தம்பி கழுத்துல கிஸ் பண்ண மாட்டானா? ஏங்க உங்க உங்க புள்ள உங்க கழுத்துல கிஸ் பண்ண மாட்டானா? ஒரு பையன் கிஸ் பண்ண மாட்டானா? அம்மா கழுத்த கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ண மாட்டானா? ம். உங்க கூட பொறந்த தம்பி உங்க கழுத்துல வந்து கிஸ் பண்ண மாட்டானா? என்னங்க என்னங்க செட் பண்றீங்க நீங்க இந்த உலகத்துக்கு? என்ன சொல்ல வரீங்க? ஆ? இது எப்படி? அப்போ ஒரே அம்மா வயித்துல பொறந்த அக்கா, தம்பி அப்படி இருக்கலாம். ஆனா பொறக்காத அக்கா, தம்பி அப்படி இருக்கக்கூடாதா? குட்டி பையன்ங்க அவன். ஏன் அங்க நான் தம்பின்னு சொல்ற எல்லாரையும் நான் தியா தஷ்மி மாரி தான் பார்த்துருக்கேங்க. ம். அந்த வீட்ல இன்க்ளூடிங் அரோராவ நான் அப்படிதான் பார்த்துருக்கேன். அரோராவ நான் அப்படிதான் சொல்லுவேன். என் 2வது பொண்ணு மாரி இருக்குங்கன்னு தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் நான் ஆரம்பத்துலலாம். அதுக்கப்புறம் அது கேமுக்கு தப்பா இருக்குன்றதுனால நான் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். ம். எனக்கு எல்லாரையும் அப்படிதான் தோணும். விக்கல்ஸ் எல்லாம் நான் அப்படிதான் ரசிச்சுட்டு இருப்பேன். குட்டி பையன் மாரி இருக்கீங்க விக்கல்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நானு. எத்தனையோ நாள் கண்ணத்த புடிச்சு கொஞ்சிருக்கேன் நானு. இதுக்கு நான் பதில் எப்படிங்க சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுங்க. உங்களோட வார்த்தைகள்ல ஒரு பக்கம் வலி, வேதனை அப்படின்னு இருந்தாலுமே, கனி ஆஸ் அ ஸ்ட்ராங் விமனா நான் வந்து நெறைய இடத்துல பார்க்க முடியுது. ஆஸ் ஐ செட் பிஃபோர் மோர் பவர் டூ யூ. பிக் பாஸ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஃபார் மீனா அது நீங்க தான். தேங்க் யூ பிகாஸ் சோ மச். ஐவ் சீன் யூ ஃப்ரம் சிடபிள்யூசி. அந்த growth பர்சனலி வந்து இட் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின் ஃபார் மீ. ஒன் அன்ஃபேர் எவிக்ஷன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது இது நீங்க தான். ஸோ தேங்க் யூ ஸோ மச். மோர் பவர் டு யூ அகெயின். இப்போ உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் அவ்ளோ தூரம் வந்துட்டு இருக்கு. அந்த ஆடியன்ஸ்க்காக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் யூ எண்ட் அப்? நான் என்னோட ரீல்ல சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு நான் வந்து இப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அதுக்குள்ளேருந்து என்னால வெளியில வர முடிஞ்சுச்சுன்னா, அது எல்லாம் உங்களால தான். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். எ லவ் மட்டும் தான் என்ன வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. உங்களோட லவ் எனக்கு எப்பவும் தேவை. நான் உங்களுக்கு நெறைய லவ் குடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் எனக்கு குடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இன்னும் நெறைய நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸோ இல்ல என்ன ட்ரீம்க்காக வந்தீங்களோ அத அச்சீவ் பண்ணணும்னு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ. நன்றி. தேங்க் யூ.